இந்த வீடியோ பார்க்குற மோடி ஐயா, மோடிஜி ஐயா, இந்த வீடியோ உங்க கண்ணுக்கு பார்வைக்கு உங்க காதுக்கு போய் கேட்கணும். எங்களுடைய சாதுக்கள் சன்னியாசிகளுக்கு யாராருக்கா இலவச பாசு கொடுக்குறீங்க, நீங்களே எல்லாம் வச்சுக்கிறீங்க. அந்த இலவச பாசுல போறாங்க, சாப்பிடுறாங்க, செய்யறாங்க, சுத்துறாங்க. எங்க சாதுகளுக்கு மழை, இடி, காலம், புயல் வர்றப்ப நாங்க எல்லாரும் இப்படி இருக்கோம். நீங்க கேட்பீங்க, ஏன் உங்களுக்கு எல்லாம் ஊடு இல்லையா, பொண்டாட்டி இல்லையா, புள்ள இல்லையா? எல்லாத்தையும் விட்டுட்டு பற்றாற்று எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஐயாவோட திருவடியில இருக்கிறப்ப எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தா மட்டும் போதும். பஸ் பாஸ் இலவசமா எங்க சாதுகளுக்கு கொடுக்கணும், ட்ரெயின் பாஸ் இலவசமா எங்க சாதுகளுக்கு கொடுக்கணும். இது மத்திய அரசுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை. இந்த முறையை நீங்க செய்யலனா மோடிஜி அவர்களே, நீங்க வேற எப்ப எங்களுக்கு செய்ய போறீங்க? மத்திய அரசும் மாநில அரசும் இனி வரப்போற அரசு யாரா இருந்தாலும் சாதுக்களை நீங்க சீண்டினீங்கன்னா சிவபெருமான் சும்மா விட மாட்டார். நீங்க என்ன வேணாலும் என்ன நினைச்சுக்கலாம். திருவண்ணாமலை 25 வருஷம் 30 வருஷமா இருக்கிற சாதுக்களுக்கு இதாப்பா, இந்த மண்ணுல நீங்க இருந்தீங்க, போனீங்க, வந்தீங்க, இதை வச்சீங்க, இந்த இடத்துல இருக்குன்னு சொன்னா இந்த சாதுக்கள் புனிதமா வச்சுக்க மாட்டாங்களா? இருக்க இடமா இல்ல இந்தியாவுல? ஏகப்பட்ட இடம் இருக்கு. ஆனால் புனிதமான இடத்துல தியானம் பண்ணி தவம் பண்ணி உணவு சாப்பிட்டு அவங்க காலத்தை போக்குன்னு இருக்கிறாங்க. நம்ம ஏன் கையேந்தணும்? அவன் கருமாவை நமக்கு கொடுத்துட்டு போறான். அவன் நாம கொடுத்து அவன் கருமாவை நாம எடுத்துக்கிறோம். அப்ப இப்ப நான் எந்த சாதுக்களாவது திருவண்ணாமலையில இடி, மழை, புயல், காத்து எல்லாம் அடிச்சிருக்கு, எவனாவது ஒரு சாது செத்தான்னு சொல்ல சொல்லியா? எவனாவது ஒருத்தர் செத்தான்னு சொல்ல சொல்லி? சாக அடிக்க மாட்டாரு. எவன் போய் ஊசி போட்டிருக்கான், எவன் மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கான். கொரோனா காலகட்டத்துல கூட எல்லா சாதுக்களும் அங்கேயும் சுத்தி அலைஞ்சிட்டு தான் தெரிஞ்சோம். காரணம் அப்பா இருக்காரு, நம்ம அப்பா. இது எல்லாமே மூலிகை செடி தான். இதுல எல்லா உயிரையும் காப்பாத்தலாம். ஓ நமச்சிவாயம். குரு திருவடியே சரணம், திருவடியே சரணம், குரு திருவடியே சரணம், நமச்சிவாயம். சொல்லுங்க ஐயா, கூப்பிட்டீங்க. தாங்கள் அறிவு எல்லாம் சொல்றீங்க, அந்த அறிவினுடைய மக்கள் திரும்பி பார்ப்பாங்களா? கண்டிப்பா ஐயா. திருந்தாதவனும் திருந்த வர வைக்கிறது தான் திருவண்ணாமலை. திரு என்பது திருவண்ணாமலை. அவன் திருந்துறதும் திருந்தாததும் திருவண்ணாமலை தான் திருந்திடுவான். சொல்லுங்க. திருவண்ணாமலைக்கு வந்தா திருந்தறதுக்கு இது ஒரு வழி. சிவபெருமான நம்ம ஆட்கொண்டு ஒரு உத்ராட்சத்தை போட்டுட்டாவே நாம செய்யக்கூடிய தவற அவராவே நம்மளை உணர்த்து அவர் நாமளை ஒரு நல்ல வழியில கொண்டு வந்துருவாரு. உத்ராட்சத்தை நம்ம அணியறதுக்கு ஐயா உத்ராட்சம் போட்டா மாமிசம் சாப்பிடலாமான்னு கேக்குறான். ஐயா உத்ராட்சம் போட்டா அதை சாப்பிடலாமான்னு கேக்குறான். நீ எல்லாமே இந்த உலகத்துல படைச்சது அவருதான். எதை வேணும் வேண்டான்னு முடிவு பண்றது அவருதான். நீ அவரை நம்பி நீ கழுத்துல போட்டீங்கன்னா நம்ம உடலும் நல்லா இருக்கும், உள்ளமும் நல்லா இருக்கும், நாம எல்லாருமே நல்லா இருக்கலாம். சாமி சொல்லுங்க சாமி. சாதுக்களுக்கு எல்லா வழியும் செய்து கவர்மெண்ட் எந்த வழியும் செய்யலன்றாங்களா? அது எப்படி? கண்டிப்பான வார்த்தை சாமி. நீங்க கேட்டது 100க்கு 100 கண்டிப்பான வார்த்தை. இப்ப நான் ஒரு சாது சன்னியாசிகளாக நாங்க இருக்கிறப்போ இப்ப நான் உலகம் முக்க திரிஞ்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு கிடந்தேன். எல்லா மலைகளுக்கும் போயிட்டு வந்திருக்கிறேன். 1108 சிவாலயம், 1108 மலை கோவில் என்னென்னவோ போயிட்டு வந்தோம். எம்பெருமானோட திருவடியில ₹1 இல்லாம ஆண்டி குளத்தை அலைஞ்ச எனக்கு எம்பெருமான இன்னைக்கு ஒரு சிவாலயம் நமக்கு சொந்தமா அவரு இடத்துல நமக்கு ஒரு இடம் ஒண்ணு கொடுத்து ஒரு சிவாலயம் கட்டி இன்னைக்கு அவருக்கு நான் திருப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா கவர்மெண்ட்டுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் அது ஆட்சி மாற்றங்கள் அடிக்கடி வருது போகுது, அது முக்கியம் இல்ல. ஆட்சியாளர்களுக்கு நான் சொல்றது கண்டிப்பா நல்லா கேட்டுங்க. நீங்க யாரு வர போறீங்க வர முடியாதுங்கிறத முடிவு பண்ணது என்னுடைய தகப்பன் எம்பெருமான் மட்டும்தான் முடிவு பண்ண போறாரு. உன்னுடைய பலம், ஆட்சி பலம், அதிகார பலம், ரவுடிச பலம், போலீஸ் பலம், எந்த பலமும் இடி போறது கிடையாது. உங்க அத்தனை பேரையும் வழி நடத்துறது எம்பெருமான், என் சிவபெருமானு தான். தயவுசெய்து சொல்ற, இந்த வீடியோ பாக்குற மோடி ஐயா, மோடிஜி ஐயா, இந்த வீடியோ உங்க கண்ணுக்கு பார்வைக்கு உங்க காதுக்கு போய் கேட்கணும். நீங்க உலகத்துல நாட்டுல எத்தனை இடம் போறீங்க, சுத்துறீங்க, என்னென்னமோ செய்றீங்க. எங்களுடைய சாதுக்கள் சன்னியாசிகளுக்கு யாராருக்கா இலவச பாசு கொடுக்குறீங்க, நீங்களே எல்லாம் வச்சுக்கிறீங்க. அந்த இலவச பாசுல போறாங்க, சாப்பிடுறாங்க, செய்யறாங்க, சுத்துறாங்க. எங்க சாதுகளுக்கு மழை, இடி, காலம், புயல் வர்றப்ப நாங்க எல்லாரும் இப்படி இருக்கோம். நீங்க கேட்பீங்க, ஏன் உங்களுக்கு எல்லாம் ஊடு இல்லையா, பொண்டாட்டி இல்லையா, புள்ள இல்லையா? எல்லாத்தையும் விட்டுட்டு பற்றாற்று எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஐயாவோட திருவடியில இருக்கிறப்ப எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தா மட்டும் போதும். தவறு செய்யறவங்கள நீங்க யாரா இருந்தாலும் தட்டி எடுத்துட்டு போங்க. ஆனா உண்மையாவும் நேர்மையாவும் இருக்கிற சாதுகளுக்கு அடைக்கலம் கொடுத்து எங்களை இறுதி கட்டத்துல கொண்டுட்டு போய் சமர்ப்பணம் செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. அதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடம், புனிதமான இடத்துல எங்க சாதுக்கள் நாங்க எல்லாருமே ஒரு காலத்துல ஜோதி ஆயிட்டோம்னா எங்களை எல்லாரும் கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு சமர்ப்பணம் பண்ணணும். எங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்கக்கூடாது. பஸ் பாஸ் இலவசமா எங்க சாதுகளுக்கு கொடுக்கணும், ட்ரெயின் பாஸ் இலவசமா எங்க சாதுகளுக்கு கொடுக்கணும். இது மத்திய அரசுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை. இந்த முறையை நீங்க செய்யலனா மோடிஜி அவர்களே, நீங்க வேற எப்ப எங்களுக்கு செய்ய போறீங்க? இந்த 2 முறை ஆட்சியில இருந்தும் எங்களுக்கு நீங்க செய்யலனா
நீங்க எப்ப செய்ய போறீங்க? ஆட்சியில இருக்கிறதும் ஆட்சியில இல்லாம இருக்கிறதும் மத்திய அரசும் மாநில அரசும் இனி வரப்போற அரசு யாரா இருந்தாலும் சாதுக்களை நீங்க சீண்டினீங்கன்னா சிவபெருமான் சும்மா விட மாட்டார். நீங்க என்ன வேணாலும் என்ன நினைச்சுக்கலாம். நான் ரெடியா இருக்கிறேன். என்னோட இறப்பு எப்ப வேணாலும் வர தயார். 100 பேர்ல ஒருத்தர் குரல் கொடுக்குறோம்னா இந்த திருவண்ணாமலை இருக்கிற எல்லா சாதுக்கள் பேச முடியாது. காரணம், உடனே வண்டி எடுத்துட்டு வருவீங்க, அரசியல் பிரமுகர்கள் வருவீங்க, காவல்துறை வருவீங்க, ரவுடிசம் வருவீங்க. உடனே என்ன செய்வீங்க? இந்த சாது தான் இப்படி பேசினாரு, இவரை உடனே தூக்குங்கம்பிங்க. அவங்க எங்க போவாங்க? இருக்க இடமா இல்ல இந்தியாவுல? ஏகப்பட்ட இடம் இருக்கு. ஆனால் புனிதமான இடத்துல தியானம் பண்ணி தவம் பண்ணி உணவு சாப்பிட்டு அவங்க காலத்தை போக்குன்னு இருக்கிறாங்க. தயவு செய்து என்னுடைய ஒரு குரல், என் உள்ளத்தால வந்த குரல், என் சிவபெருமான் எனக்கு சொன்னதுனால எல்லா சாதுகளுக்கும் என்னையும் சார்ந்து நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த உலகத்துல வாழக்கூடிய அனைத்து உயிர்களும் உடல் ஆரோக்கியம் மன நிம்மதியோட நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும். எம்பெருமான் திருவடி சரணம். நமச்சிவாயம். நம சிவாய நம. நமச்சிவாயம். அது சாதுகளுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். அந்த இடம் கொடுக்கறதுல அவங்க முறையா பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. சாதுக்களுக்கு இப்போ ஆதார கார்டுன்னு ஒண்ணு இருக்கு கொடுத்துக்கிறாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு தாய் தந்தையர கருவறையில தான் வந்திருக்க முடியும். எவனும் சும்மா அனாதை கிடையாது. அவனுக்கு வம்சா வழி இருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இங்க வந்திருக்கிறோம். என்னை சேர்த்து சொல்றேன் சாமி. கொடுக்கறப்பயே நீங்க 1000 ரூபாய் பணம் மட்டும் ஆளை தேர்ந்தெடுத்து கொடுக்குறீங்க. இந்த அரசு நடக்கிறப்ப இந்த அரசை பத்தி தான் பேச முடியும். அப்ப சாதுகளுக்கு நீங்க வீடு கொடுக்கிறப்ப, ஒரு மகான் சாதுக்கள் இருக்கிறப்ப அட்ரஸே தேவையில்ல. திருவண்ணாமலை 25 வருஷம் 30 வருஷமா இருக்கிற சாதுகளுக்கு இதாப்பா, இந்த மண்ணுல நீங்க இருந்தீங்க, போனீங்க, வந்தீங்க, இத வச்சீங்க, இந்த இடத்துல இருங்கன்னு சொன்னா இந்த சாதுகள் புனிதமா வச்சுக்க மாட்டாங்களா? உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கு அங்க கொண்டு போய் விட்டாதானே நீங்க எல்லாம் வேணுங்கிறத செஞ்சுக்கலாம். அதனால உங்களுக்கு தேவைப்பட்டவங்கள நீங்க கொண்டு போய் கொடுக்குறீங்க. இதுதான் உண்மை. சொல்லுங்க, வேற என்ன சொல்லுங்க? வேற என்ன? அதுதான் சாதுக்கள் கொடுக்கறத அது ஒழுங்கான முறையில பயன்படுத்தலையே. அது கொடுக்குற சாதுக்கள் ஒழுங்கான சாதுக்களான பார்த்து கொடுக்கணும். ஐயா, எல்லா எல்லாமே ஒரு நிலையில தானே வந்துக்கிறாங்க. 10 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் இங்க இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க திருவண்ணாமலையில இவ்வளவு சாதுக்கள் இருக்காங்க, இங்கேயே உட்காந்துருக்கீங்க. அதுக்கு போய் சொல்லுங்க. அது இறை உண்மை இருக்கு. அமைதியான இடமா இருக்குது. இடம் எல்லா இடமும் அமைதியான இடம் தான் ஐயா. இந்த திருவண்ணாமலையே அமைதியான இடம் தான். நமக்கு எது வேண்டாம், எதுவும் தேவையில்லை. பேசாம உட்கார்ந்து இருக்கிறோம். பசிச்சா ஐயாவை நினைச்சா போதும், உணவு கொடுக்க ஆள் ரெடியா இருக்கு, உடை கொடுக்க ஆள் ரெடியா இருக்கு. நாம இருக்கிற இடத்த பாதுகாத்து சுத்தபத்தமா வச்சு அதை புனிதமா வச்சுக்கணும். இந்த திருவண்ணாமலைங்கிறது கிடையாது, இந்தியாவுல எல்லா ஆலயத்திலையும் நம்ம சுத்தமா வச்சுக்கணும். நாம ஏன் போய் அங்க போய் உட்காந்து கேட்கணும்? அங்க போற வரவங்க நம்ம ஏன் கையேந்தணும்? அவன் கருமாவை நமக்கு கொடுத்துட்டு போறான். அவன் நாம கொடுத்து அவன் கருமாவை நாம எடுத்துக்கிறோம். இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்குது. இன்னைக்கு குருநாள். இந்த குருநாள்ல இன்னைக்கு ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம். இதே வேற யாராவது அந்த இடத்துல பேச முடியாது, செய்ய முடியாது. இங்க வரவே முடியாது. இந்த எல்லையில இங்க வந்திருக்குன்னா எம்பெருமான் உண்மை இருக்குங்க வர வச்சாரு. இதுதான் சத்தியம். அப்ப இது மாதிரி எங்க உண்மையான சாதுக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு கொண்டுட்டு போய் கொடுக்கணும். அதுதான் உண்மை. எங்கேயே போய் சேருதெல்லாம் நினைக்க கூடாது. உண்மையான இடத்துல போய் சேரணும். இப்ப நான் திருவண்ணாமலைக்கு வர்றேன், 35 வருஷமா அங்க நான் வந்துகிட்டு இருக்கேன். இந்த திருவண்ணாமலை பாதையில என்னால தங்க முடியாதா? இல்ல என்னால காசு கொடுத்து வாங்கி இருக்க முடியாது? எனக்கு எதுவும் வேண்டாம், தேவையே இல்ல. ஐயாவுடைய அருளும் ஐயாவுடைய திருவருளும் ஐயாவோட திருவடியை வணங்கினா போதும். போதுங்கிற நிலைக்கு வர்றவங்க தான் சாதுக்கள், சன்னியாசிகள், சிவபெருமான், சிவன் அடியார்கள். போதுங்கிற நிலைக்கு வந்துடும். யாருக்கு அந்த ஆசை இருக்கு? இல்லையே. அதுதான் அந்த நிலையை மாத்தணும். இப்ப எந்த சாதுக்களாவது திருவண்ணாமலையில இடி மழை புயல் காத்து எல்லாம் அடிச்சிருக்கு, எவனாவது ஒரு சாது செத்தானு சொல்லியா? எவனாவது ஒருத்தர் செத்தானு சொல்லி சாக அடிக்க மாட்டாரு. எவன் போய் ஊசி போட்டிருக்கான், எவன் மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கான். கொரோனா காலகட்டத்துல கூட எல்லா சாதுக்களும் அங்க இங்க சுத்தி அலைஞ்சுக்கிட்டு தான் தெரிஞ்சோம். காரணம், அப்பா இருக்காரு, நம்ம அப்பா இருக்காரு, அவரை நினைச்சா போதும். உண்மை எங்க இருக்கு அங்க அழிவு இல்லப்பா. உண்மை இல்லாத இடத்துல எல்லாமே அழிவுதான். இதுதான் உண்மை, சத்தியம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் இருக்காங்க. ஆதி காலத்துல உள்ள இது எல்லாமே மூலிகை செடி தான். இதுல எல்லா உயிரையும் காப்பாத்தலாம். டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் குறை சொல்லல. அன்னை இருந்த டாக்டர்கள் வேற, இன்னைக்கு இருக்கிற டாக்டர்கள் வேற. ஒரு மனிதன் சொல்ற காய்ச்சல் இருந்தா 7 நாள் டைம். ஒரு சாது கிட்ட இருந்துட்டானா போதும், அவனோட பிரச்சனை தீந்துரும். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்ற பாவீங்களே, இந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்றவங்க எல்லாருக்கும் சொல்றேன்டா,